கர்த்தர் எப்படிப்பட்டவர்? தம்முடைய பிள்ளைகளுடைய எல்கையை விஸ்தாரமாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், your boundary, God will enlarge your boundary. ஆமென். அல்லது your boundary will be enlarged by the grace of the Lord. கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவினால் உங்கள் எல்கைகள் விஸ்தாரமாகும். ஆமென். நீ ஒரு சின்ன பெட்டி கடை தான் வச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை என்னதாக்கலாம்? ஒரு சொல்லுங்க, பெரிய கடையாக்கலாம், வேற ஏதாவது மாத்தலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாத்தலாம். ஆமென். வேற நம்ம முன்னாடி பாருங்க, நம்ம மீட்டிங் வரப்பல சொல்லுது மாலா மாத்திரலாம் சொல்லுது, பரவாயில்ல. ஆனா நான் சொல்றேன் இன்டர்நேஷனல் பிசினஸாக மாத்திடுவார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்கைகளை விஸ்தாரமாக்குகிறவர். ஆமென். யாரையும் கொண்டு அவர் பயன்படுத்துவாருங்க. ஆமென் சொல்லுங்க. பெரிய மொடா குடிக்காரன், அவனுக்காக அவனுடைய மனைவி ஜோமனி கொண்டே இருந்தா, ஆண்டவரே என் கணவரை ரட்சிக்க மாட்டீரா, இப்படி குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல பிளாட்டை கிடக்குறானே, பண்ணிக்கு ஃப்ரெண்டா இருக்கிறானே, ரட்சியமாப்பா. ரட்சிக்கப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, ஐயோ இவ்வளவு நாள் குடும்பத்துக்கும் யாருக்கும் பயனுள்ளமா இருந்துட்டோமே, இனி என்ன செய்ய? சரி இருக்குது ஒரு பட்டி கடை பிசினஸ் ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி கடை கொக்கோ கோலா வச்சு ஆரம்பிச்சான். அவனே தயாரிச்சதுதான், அவன் ஒய்ஃப் தயாரிச்சதுதான், சின்ன ஒரு பெட்டி கடை. ஆனா ஒரு காரியத்துல உண்மையா இருந்தான், கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல. ஹல்லேலூயா. முதல்ல 10ல் 1 கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. 2 கொடுத்தான், 3 கொடுத்தான், 4 கொடுத்தான். ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருந்தது. இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பெட்டி கடையிலையும் கொக்கோ கோலா இருக்குது. கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏங்க சந்தோஷம் வரலையா? இதெல்லாம் நடக்குமாங்க? இட் இஸ் பாசிபிள். ஏங்க என் பையன் கஞ்சாட்டிட்டுங்க, நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயா என் பையன் குடிகாரனா இருக்கிறான், புலம்பிக் கொண்டிருக்கலாம். மாற்றுவார். ஆமென். ஒரு தாயாருங்க அடிக்கடி வருவாங்க, எங்க வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லையா, எங்க வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லை, கட்டில் கிடையாது, வாசல்ல பூட்டு கிடையாது, கேட் இரும்பு கேட்டு அது கூட கிடையாது, பல்பு கிடையாது, ஒரு அடுப்பு கிடையாது. மொட்டா குடிக்காரன் 9 கோட்டர் அடிப்பான். எத்தனை கோட்டரு? 9 × 150 எவ்வளவு? 1350 ரூபா ஒரு நாளைக்கு. எங்க போவ? வேலை பார்க்கறது கிடையாது. அப்ப என்ன செய்ய? ஆமா, வீட்டில் உள்ள ஜன்னலை ஒரு நாள் பேத்து போட்டு விற்கிறது, கதவை பேத்து விற்கிறது, பயங்கரமான அடிட்டு. அவங்க இங்க வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே. பார்த்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிசாசு இருந்துச்சு, பயங்கரமான பிசாசு. இங்க வந்த உடனே கீழே விழுந்தா விடுதலையான ஆண்டவருடைய கிருபையினால. அதே நேரத்தில் நம்ம அகஸ்டின் ராசேரனே குடி விடுதலை முகாம் நடத்துவாங்க. அங்க போனா ஆண்டவர் அந்த குடியை எடுத்து போட்டார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு ஃபோன் பண்ணேன், அவன் சொல்றான், ஏன்னா அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம மீட்டிங்கு இன்வைட் பண்ணோம். ஏன்னா திரும்ப பழைய ஃப்ரெண்ட பேரக்கூடாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மொடா குடிக்காரனை கர்த்தரால மாற்ற முடியும். பையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் குப்பைங்க சொல்லுங்க, ஈஸியா அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிரச்சனை குப்பை, ஈஸியா அற்புதம் செய்வாரியா, ஈஸியா மாற்றிடுவாரு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். உங்கள் எல்கையை விஸ்தாரமாக்குகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் எல்கையை விஸ்தாரமாக்குறவர் சாதாரண தேவன் அல்ல, வானத்தையும் பூமி படைத்தவர். ஒரு பெட்டி கடை பாருங்க, கொடுத்தான் கர்த்தருக்கு 10ல் 9 கொடுத்தான். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே, உலகத்துல ஃபுல்லா பெட்டி கடையில் இருக்குது கொக்கோ கோலா என்ற குளிர்பானம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற பண்றார். நம்புறவங்க கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60 கடைசி வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்புறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. உபாகம் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நம்புங்க. அவர் we have a supernatural God. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன். அவர் இப்படிதாங்க ஆசீர்வதிப்பாரு. புடமிட்டு போட்டு கொள்ளுன்னு தான் ஆசீர்வதிப்பாரு. அப்படி இல்லைங்க, எப்படி ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கணும் தூக்கி ராஜாவுக்கு அடுத்தபடி வச்சிருவார். ஆமென் சொல்லுங்க. அடிமையை தூக்கி ராஜாவுக்கு அடுத்தபடி வச்சிருவார். ஆமென். யோசேப்பையும் தானியேல் தான் சொல்றேன், ஏன் உங்க பிள்ளைகள் அப்படி வைக்க மாட்டாரு? நம்புறவங்க கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா.
இந்த வீடு கட்டுகிற ஆகாது என்ற தலைக்கல்லா இருக்கலாம். உங்களை தான் ஒரு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். புறக்கணிக்கப்பட்ட கல்லா இருக்கலாம். உங்களை தான் உங்க எல்கை விஸ்தாரமாக்கி இந்த ஊருக்கு, இந்த பட்டணத்துக்கு அடையாளமாய் மாற்ற போகிறார். ஆமென். உங்க பேரை சொன்னா அது பிராண்ட் நேமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. கொக்கோ கோலானா தெரியாத ஒண்ணு கிடையாது, ஏன்னா பிராண்ட் நேம் ஆயிட்டு. அப்படிதான் உங்க பிள்ளை வச்சிருக்கிற பிசினஸ் பிராண்ட் நேமா மாறும். நம்பர் உங்க கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உபாகமம் 33:20 மோசே ஆவிக்குரிய தகப்பன் சொல்றான், காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்த தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர். அவன் சிங்கத்தை போல நினைச்சுவானா, அப்படி ஸ்ட்ராங்கா இருந்து he will conquer the blessing, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வானா. நல்ல கவனிங்க. இந்த காத்தியர் யாருன்னா யாக்கோபனுடைய எத்தனாவது குமாரன் சொல்ல முடியுமா? பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்லாம் இருக்கீங்க, சொல்லுங்க எத்தனாவது? சும்மா அடிச்சுதான் பாப்போம் என்ன ரைட்டா இருக்கா இல்லையான்னு. என்ன 7வது குமாரன் காத். இவன் யோசேப்பை போலயோ யூதாவை போலயோ பெயர் பெற்றவன் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனா மோசேயினுடைய ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களை உயர்த்திரும். பக்கத்துல கரங்களை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஊழியக்கார ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க எல்கை விஸ்தாரிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல போறேன். என்னால பில்டிங் அவ்வளவுதான் நின்று போச்சு, இனி முடியான்னு சொல்லும் போது ஜோம்ன்றோம். 10 வருடமா வராத சம்பளம் வருது. அண்ணங்கார 5 லட்சம் கொடுக்கான், கிட்டத்தட்ட 15-20 லட்சம் வருது. பில்டிங்கை கட்டி முடிக்காங்க ஒரே மாசத்துல. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஜோம்ன்றக்கு என்னை கூட்ட உடனே அவங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க, என்னையா அவரை கொண்டு வண்டியாரு, இவரை கொண்டு வண்டியாரு, ஏன் இவரை கூட்டிங்கன்னு அவர் சொன்னாரு, வெறும் 50,000 ரூபாய் வச்சுட்டு என் வீட்டை ஆரம்பிச்சேன். இந்த ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணாரு. ஒரு சாதாரண இல்லையா, ராசியான ஊழியக்காரரு. நான் நினைச்சேன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மெதுவா கட்டுவோன்ட்டு, பார்த்தா 10 மாசத்துல கட்டி முடிச்சிட்டேன். எங்க இருந்து பணம் வந்துச்சு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஒரு கடன் இல்லாம கட்டி முடிச்சையா அப்படின்னு ஒரு சொல்றாரு, சார் சொல்றாரு. ஏன்னா ஆவிக்குரிய தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. மோசே சொல்றான், காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பின்னான நாட்கள்ல பாருங்க, இந்த காத்தியர் அதே மாதிரி தான் சிங்கத்தை போல வீரமுள்ளவர்களாய் மாறிட்டாங்க. 1 நாளாகவும் 12:8 சொல்லப்பட்டிருக்கிறது, காத்தியர் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமும் முகம் போன்ற முகமும் வெளிமான் போன்ற வேகமும் உள்ள பராக்கிரமசாலிகளாய் மாறினார்கள். இவர்கள் தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார்கள். அடுத்தது 1 நாளாகவும் 12:15 வாசி பாருங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது யாருமே போக முடியாது, அதை அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிவர். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சின்னதா இருக்குது யோர்தான், அன்னைக்கு அது பெரிய ஆறா இருந்துச்சு. கரை புரண்டு ஓடும்போது யாரும் போக முடியாது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? காத்தியர் மாத்திரம் அதை கடந்து போய் தைரியமா அதை போய் கடந்து எதிரிகளை ஓட ஓட துரத்துனாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் அப்படியே நடந்துச்சுங்க. நீங்க சிங்கத்தை போல பீறுவீர்கள், உங்கள் சத்துருக்கள் எல்கை சுதந்திரிப்புன்னு சொன்னாங்க. அதே போல சிங்க முகமாய் மாறினார்கள். எல்லாவற்றையும் பீறி போட்டு எல்கையை சுதந்திரிச்சாங்க. உங்களுடைய எல்கை விஸ்தாரமாய் மாறி போனது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்கையில் இருக்கிற சத்துருக்களை நீங்கள் துரத்த போறீங்க. ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய எல்கையில என்ன துரத்தணும் சொல்லுங்க பாப்போம். நம்ம ஆசீர்வாதம் சுதந்திரிக்கணும், முதல்ல என்ன வேணும்? நம்முடைய எல்கை விஸ்தாரமாகணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? ஆசீர்வாதம். ஓகே, வேற என்ன வேணும்? லோக்கல் வேர்டை சொல்லுங்களேன். 3 வார்த்தையில் இருக்க. அது என்னது 3 வார்த்தை வேர்டு? ஜெபமா? அடா படுவாங்களா? ஏங்க, நான் பக்கத்தில் உள்ள லேண்டை வாங்கணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஐயா. என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா? அது கரெக்ட். ஆனா ஊற்று அதுதான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும்? ஆமா, ஒரு 10 பிளாட் நீங்க வாங்கணும், என்ன வேணும்? உங்க லேண்ட் அப்ப விஸ்தாரமாகணும்னா, உங்க வீடு கட்டப்படணும், என்ன வேணும்? பணம் வேணுங்க. ஆமீன் சொல்லுங்க. இது எங்க இருந்து வரும்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர் கூட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த தரித்திரத்தின் ஆவி உங்கள்ட்ட விரட்ட போறாரு. பாருங்க, கிரண் எசேக்கியேல் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காப்ல. தரித்திரம்னா தரித்திரம், அப்படிப்பட்ட தரித்திரம். வாடகை வீட்டில் இருக்காப்ல. அங்கேயுமே 17 இடத்துல ஒழுகும். இன்னைக்கு வயசு 33 தான் ஆகுது. ஒரு மில்லியனர் ஆயிட்டாங்க ஊழியக்காரன். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அனாயிட்டிங்
பயங்கரமான ஃபயர் மேன். டெலிவரன்ஸ்ல ஏற்பட்டு ஆவாங்க, ஹீல் ஆவாங்க, ப்ராஃபஸி சொல்லுவாப்புல. இப்படி ஆண்டவர் அந்த மகனை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆனா வீடு ஓட்ட வீடு, 17 இடத்துல ஒழுகும். கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். அவங்க அப்பா பிளாட்ஃபார்ம்ல போய் தான் சாப்பாடு வைப்பாரு, கடை வச்சிருந்தாரு. அதையும் கார்பரேஷன் காலி பண்ண சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கையில் கிடையாது. ஒரு அக்கௌண்ட் ஊழியத்தில் ஒருத்தர் 5 லட்சம் கொடுத்துருக்கான், அதை அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற அக்கௌண்ட் கிடையாது சொந்த 16 வயசுல. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலயே கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரா, எப்பா இந்த வருஷம் உனக்கு ப்ராப்பர்ட்டி ஆண்டு, இயர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இயர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உங்களுடைய எல்கை ஆண்டவர் விஸ்தாரமாக்க போறாரு. பாருங்க, இயர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொன்ன உடனே அவர் சபையில சொல்லிட்டாரு. இப்ப சபை வச்சிருக்காரு, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன். சபையில சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிருக்காரு, இந்த வருஷம் இயர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சோ we are going to purchase a new land. புதிய ஒரு லேண்ட் வாங்க போறோம். அதனால கொடுக்கறவங்க எல்லாம் கொடுங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாம் கொடுத்து வச்சு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் வாங்க முடிஞ்சுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? எப்ப ஆண்டவர் சொன்னாரா, இதாப்பா நான் உனக்கு தர போறேன், இது உன் பிரயாசத்தினால வந்தது, நான் உனக்கு ஆசீர்வதிச்சு தாரேன் பாருன்னு சொன்னாரா. அடுத்த மாசம் ஒரு ப்ராப்பர்ட்டி, அல்லேலூயா. அதுக்கடுத்த மாசம் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்த மாசம் ஒரு ப்ராப்பர்ட்டி, பத்திரம் முடிக்கல. அதுக்கடுத்த மாசம் ஒரு ப்ராப்பர்ட்டி. கொரோனா டைம் வேற, லாக் பண்ணிட்டாங்க. எப்படா ப்ராப்பர்ட்டியை முடிக்கலாம்னு வெயிட்ல இருக்காரு. 16 மாசத்துல கிட்டத்தட்ட 18 ப்ராப்பர்ட்டி முடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு 33 வயசு தான், 7.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய சர்ச் கட்டிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா. ஜாக்கோர் கார் வச்சிருக்காரு, சிங்கிள் செக்ல அதை வாங்குறாரு. கடைக்காரன் இவர் போன உடனே கார் ஷோரூம்ல எல்லாம் இப்ப சாதாரண கார்ல எல்லாம் நம்மள வர வச்சிருவான். ஏன்னா அது 10 லட்சம் 15 லட்சம் எல்லாம் இருக்கும். இப்போ ஆடி கார் வாங்க போறீங்கன்னா நீங்க சாதாரண போனீங்கன்னா மேலங்களையும் பார்ப்பான், ஒண்ணு கூட விளங்கா சொல்ல மாட்டான். சும்மா அந்த ஏதாவது ப்ரௌச்சரை காமிச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டு. அதே மாதிரி தான் இவன் எங்க மூஞ்ச பார்த்தா கார் வாங்குற மாதிரியா இருக்கான்னு சொல்றான். சிங்கிள் செக்கை கொடுத்தோன்னு ஷாக் ஆயிட்டான். கலெக்ஷன் போடுறான், பார்த்துட்டு ரூபா இருக்குது, உடனே ஏக்கர் காரை கொடுக்குறாங்க. பாருங்க, வெறும் 33 வயசுல இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் ஆசீர்வச்சாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா வந்துட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. இந்த உலக ஸ்பீடு வேற, ஹெவன்லி ஸ்பீடு வேற. ஹல்லேலூயா. காகத்துக்கு எலியா யாருன்னு தெரியும்? ஆமீன் சொல்லுங்க. காகத்துக்கு ஐசக் யாருன்னு தெரியும்? ஆமீன். இது ஒரு புதிய வெளிப்பாடு இல்லையா? காகத்துக்கு உங்க பேர் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அப்பா காகத்திட்ட எலியாக்கு போய் கொடுக்கணும்னு. எலியாவா? ஆண்டவர் அவன் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க, அவன் எந்த ஊர்ல இருக்கான் யோசிச்சு பாருங்க. காகம் கேட்டுச்சா? ஹலோ கேட்டுச்சா? கரெக்டா போய் கொடுத்துச்சு. எங்க போய்? எலியா பக்கத்து வீட்டுல கொண்டு கொடுக்கல, எலியாட்ட தான் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. காகத்துக்கு தெரியும் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காகத்துக்கே தெரியும் போது யாரை ஆசீர்வதிக்கணும், யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்ட்டு. உங்களை படைச்ச தேவனுக்கு உங்களை பற்றி தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. உங்களை எல்கை விஸ்தாரமாக்குவேன், விஸ்தாரமாக்குவார். ஆமேன். ஆமா, அது என்ன ஸ்பீட்னா ஹெவன்லி ஸ்பீட். சொல்லுங்க, பரலோக வருடம். ஆமீன் சொல்லுங்க, பரலோக வேகம். இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். திராட்சை ரசம் மாறணும்னா, திராட்சை ரசத்தை வைனா மாத்தணும்னா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? ஹலோ சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பூமிக்குள்ள என்ன செய்யணும்? சொல்லுங்க, வைக்கணும். ராஜாக்களுக்கு கொடுக்கிற வைன்லாம் 100 வருஷம் பூமிக்குள்ள இருக்குமா? ஆனா ஆண்டவர் கொடுத்த வைன் அந்த ராஜாக்கள் குவாலிட்டி உள்ள வைன். ஹல்லேலூயா. அதை எவ்வளவு நேரத்துல மாத்தினாரு? சொல்லுங்க. ஆமா, தண்ணீர் கல்யாண வீட்டுல அற்புதம் நடக்கும்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை பிள்ளைய பத்து 100 வயசான பிறகுதான் திராட்சை ரசத்தை கொடுத்தாரா? சாட்டை ஜான அடுத்த முன்னாடி கொடுத்தாரா? ஆமீன் சொல்லுங்க. பரலோக